ஒரு வைத்தியரும் அவரோட மனைவியும் காட்டில் ரொம்ப நாளாக எதையோ தேடிக்கிட்டே இருந்தாங்க. கணவர் என்ன தேடுறாருன்னு மனைவிக்கு தெரியவே தெரியாது. இப்படியே கொஞ்ச நாட்கள் போய்க்கிட்டே இருந்தது. 2 பேருக்குமே வயசாயிருச்சு. ஒரு நாள் கணவன் காட்டில் போய் தேடிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு இளம்பெண் அங்கே இருந்தாங்க. யாருமா நீ, என்னோட மனைவி எங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் தாங்க உங்கள் மனைவின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பசியாக வருவீங்கன்னு உங்களுக்காக கூழ் காய்ச்சிட்டு இருந்தேன். கூழ் காய்ச்சும் போது அந்த கரண்டி உடஞ்சிருச்சு. அதனால் கீழே இருந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்குனேன். கூழ் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. அதனால் அந்த கூழை வச்சுட்டு உங்களுக்கு வேறு கூழ் காய்ச்சி வச்சேன். சரி, இந்த கருப்பாக காய்ச்சின கூழ் வீணாயிடக்கூடாதுன்னு அதை நான் எடுத்து குடித்தேன். நான் கொஞ்ச நேரத்தில் இளமையாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே வைத்தியர் ஆச்சரியமாக, அந்த குச்சி எங்கே, இவ்வளோ நாளாக நான் அதைத்தானே தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். நான் தான் உங்களுக்கு கூழ் காய்ச்சும் போது அதை அடுப்பில் வச்சு எரிச்சிட்டனே அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்களாம். உடனே இவர் மயங்கி விழுந்துட்டாரு. என்றைக்குமே மனைவிக்கு தெரியாமல் எதையுமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா லாபம் மனைவிக்கு தான்.